வெண்ணெய்மலை முருகனின் திருவிளையாடல். பக்தியும் ஏக்கமும். ஒரு ஊரில் அக்கா தங்கை என இருவர் இருந்தனர். இருவரும் முருகப்பெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டவர்கள். அக்காவின் கனவில் அடிக்கடி முருகன் வந்து காட்சி தருவார். ஆனால் தங்கைக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. அக்காவுக்கு மட்டும் காட்சி தரும் முருகன் எனக்கு ஏன் வரவில்லை என்ற ஏக்கம் தங்கையின் மனதில் எப்போதும் இருந்தது. வெண்ணெய்மலை பயணம். தங்கையின் ஏக்கத்தை போக்க நினைத்த அக்கா அவளை கூட்டிக் கொண்டு புகழ்பெற்ற வெண்ணெய்மலை முருகன் கோவிலுக்குச் சென்றார். கோவிலில் அக்கா கருவறையில் முருகனிடம், என் தங்கையின் ஏக்கத்தை போக்கி அவளுக்கும் உமது அருளை காட்டு முருகா என்று மனம் முருக வேண்டிக் கொண்டிருந்தாள். அந்த சமயத்தில் வெளியே இருந்த தங்கை அங்கிருந்த அழகிய வேலைப்பாடுகளை புகைப்படமெடுக்க முயன்றபோது எதிர்பாராத விதமாக அவளது அலைபேசி போன் காணாமல் போனது. அக்காவையும் காணவில்லை, அலைபேசியும் இல்லை என்றவுடன் தங்கை பதற்றமடைந்தாள். முருகனின் தரிசனம். தங்கை செய்வதறியாது திகைத்து நின்றபோது அவள் முன்னால் ஒரு மனிதர் தோன்றினார். அவர் நெற்றியில் திருநீற்றுப்பட்டை அணிந்து முகத்தில் தெய்வீக புன்னகையுடன் முருகனின் அம்சம் பொருந்திய ஒரு அண்ணன் போல காட்சியளித்தார். அவர் தங்கையிடம், கவலைப்படாதே, உன் அக்கா இதோ வந்துவிடுவாள், உன் போனும் அக்காவிடம்தான் இருக்கிறது என்று கூறிவிட்டுச் சிரித்தார். வெளிப்பட்ட உண்மை. அடுத்த சில நிமிடங்களில் அக்கா கோவிலுக்குள்ளிருந்து வெளியே வந்தாள். தங்கை ஓடிச் சென்று நடந்ததை கூறினாள். அக்கா சிரித்துக்கொண்டே, இதோ உன் போன் என்னிடம்தான் இருக்கிறது, கீழே கிடந்ததை நான் எடுத்துக்கொண்டேன் என்று போனை நீட்டினாள். அப்போதுதான் தங்கைக்கு அந்த திருநீறு அணிந்த மனிதரின் நினைவு வந்தது. திரும்பி பார்த்தபோது அந்த மனிதர் அங்கே இல்லை. நானும் உனக்கு காட்சி கொடுத்துவிட்டேன் என்று சொல்லாமல் சொல்லி அந்த வெண்ணெய்மலை முருகன் மறைந்து விட்டதை உணர்ந்த தங்கை ஆனந்த கண்ணீருடன் முருகனை வணங்கினாள்.